T20 உலக கோப்பையை ஜெயிச்சு கொடுத்தும் இந்திய அணியில வாய்ப்பு மறுக்கப்பட்ட 5 வீரர்களை பார்க்கலாம். முதலாவதா சூரியகுமார் யாதவ். கப்பு ஜெயிச்சு கொடுத்த இவர்கிட்ட இருந்து கேப்டன்சியை பறிச்சது மட்டும் இல்லாம டீம்ல ஒரு ஆளா கூட சேர்த்துக்கல. கேப்டனா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் பிளேயரா சரியா விளையாடலங்கிறது தான் இதற்கு காரணமா சொல்லப்படுது. ரெண்டாவதா ஹர்திக் பாண்டியா. அடிக்கடி ஏதாவது இன்ஜுரின்னு சொல்லி ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இவருக்கான ஒரு பெர்ஃபெக்ட் ரிப்ளேஸ்மெண்ட் தேடிக்கிட்டு இருக்காங்க BCCI. அதோட ஒரு பகுதியா தான் இந்த தடவை T20 தொடர்ல இவருக்கு பதிலா நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு வழங்கியிருக்காங்க. மூணாவதா குல்தீப் யாதவ். டாப் கிளாஸ் ஸ்பின்னரான இவரு அண்மை காலமா தன்னோட ஃபார்மை இழந்து தவிச்சிட்டு வராரு. அதனால இவருக்கு பதிலா ரவி பிஷ்னாய டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. நாலாவதா ரிங்கு சிங். 2026 உலக கோப்பை வரைக்குமே இவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அதை சரியா பயன்படுத்திக்கலன்னு விமர்சனங்கள் இருந்துச்சு. அண்மையில IPL ஒரு சில போட்டிகளை நல்லா விளையாடி இருந்தாலும் இதுக்கு மேலேயும் இவருக்கு வாய்ப்பு தர BCCI தயாரா இல்லைன்னு சொல்லப்படுது. அஞ்சாவதா ஜஸ்பிரீத் பும்ரா. ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஒரே வார்த்தையை மட்டும் காரணம் காட்டி ஆப்கானிஸ்தான் மற்றும் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்கள்ல இருந்து பும்ராவோட பெயரை தூக்கி இருக்காங்க தேர்வு குழு.